சேலத்தில் வரும் 13ஆம் தேதி விஜய் பங்கேற்கும் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கு 51 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அனுமதி கோரி சேலம் தாவேக நிர்வாகிகள் மனு அளிக்கவே அதனை நிர்வாகிகள் கூட்டமாக நடத்த காவல்துறை வலியுறுத்தியது. தொடர்ந்து அதற்கான மனுவுக்கு சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்தது. அதன்படி விஜய் செல்லும் வழியில் நெரிசல் இருக்கக்கூடாது, முதியோர், குழந்தைகள், கர்ப்பிணிகளை அழைத்துச் செல்லக்கூடாது என நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அழைப்பு இல்லாத நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் வரவேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் எண்ணிக்கை அதிகரித்து காட்ட வேண்டும் என பணிகள் முடியாத கோவில்களில் கூட கும்பாபிஷேகம் நடத்தப்படுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்று கூறினார். பிரதமர் பங்கேற்ற பொதுக்கூட்டம் மக்களிடம் மனமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் அதன் மூலம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் கூறினார். ஏற்கனவே மதுராந்தகத்தில் நாங்கள் ஒரு பொதுக்கூட்டமாக நடத்த வேண்டும் என்றுதான் நினைத்தோம். ஆனால் அது உங்களுக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 5 பேர் கலந்து கொண்ட மாநாடு போல மிக சிறப்பான முறையில் அமைந்தது. அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் எழுச்சியும் இன்னைக்கு மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் மனதில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அது மனமாற்றம், அது ஆட்சி மாற்றமாக முடியும் என்று தெரியும். சென்னை மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் பரவலாக பனிமூட்டம் காணப்பட்டது. மூடுபனி காரணமாக விமானம் மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. நாளை முதல் வரும் 12ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்றும் 12ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராசிபுரம் அருகே கள்ளவள்ளி கருப்பனார் கோயில் முப்பூஜை திருவிழாவில் 2500 கிலோ கறி சமைத்து பொதுமக்களுக்கு விருந்து அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த போதமலை அடிவாரத்தில் மலைவாழ் மக்கள் வழிபடும் கள்ளவள்ளி கருப்பனார் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் மலைவாழ் மக்கள் பூசாரிகளாக இருக்கும் நிலையில் இங்கு ஆண்கள் மட்டுமே சென்று வழிபட அனுமதி உள்ளது. இந்நிலையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு 39 ஆடுகள், 30 பன்றிகள் மற்றும் 25 கோழிகளை பலியிட்டு முப்பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பசிறுமலை அடிவாரத்தில் உள்ள வயலில் சுமார் 2500 கிலோவுக்கு மேல் கறி சமைக்கப்பட்டு 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே லால்புரம் புறவழிச்சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளாகின. லால்புரம் புறவழிச்சாலையில் அதிகாலை கடும் பனிமூட்டம் நிலவிய நிலையில் அவ்வழியாக வந்த 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளாகின. இதில் வாகனங்களில் பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த சிதம்பரம் தாலுகா காவல்துறையினர் தற்காலிகமாக போக்குவரத்தை நிறுத்தி வாகனங்களை அப்புறப்படுத்தி சீரமைத்தனர். அவ்வப்போது விபத்துகள் ஏற்படும் லால்புரம் புறவழிச்சாலையில் வேக கட்டுப்பாடு நடவடிக்கைகள், ஒளி விளக்குகள் அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கந்தர்வக்கோட்டை அருகே வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் திருமண நிகழ்வுக்காக சென்ற பயணிகள் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காஞ்சிபுரத்திலிருந்து காரைக்குடியில் நடைபெறவுள்ள திருமண நிகழ்ச்சிக்காக 20 பயணிகளை ஏற்றிக்கொண்டு மினி வேன் வந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தஞ்சை புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் வேன் சாலையோர பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வேனில் பயணித்த 20க்கும் மேற்பட்டோரை அவ்வழியே சென்ற
பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பள்ளத்தில் இருந்து வேனை மீட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருக்கழுக்குன்றம் அருகே விவசாய தொழிலாளர்களுக்கு குடிமனை பட்டா வழங்கிட வேண்டும் என அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் வலியுறுத்தல் வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் 9வது மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அதேபோல அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வசித்து வரும் அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா, வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இந்த நிலையில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்களை மாநாட்டில் நிறைவேற்றினர். சென்னை மேடவாக்கத்தில் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள தாவேகா பேனரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். மேடவாக்கம் சித்தாலப்பாக்கம் பிரதான சாலையில் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியின் இல்ல திருமண விழா நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு பிரதான சாலையை ஆக்கிரமித்து பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செம்மஞ்சேரியில் ஆட்டோ ஓட்டுநரை கத்தியால் குத்திய வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சிவா. ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக வசித்து வருகிறார். மேலும் அவர் மனைவி அவர்கள் குழந்தைகளுடன் அதே பகுதியில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிள்ளைகளை பார்க்க மனைவி வீட்டிற்கு சிவா சென்றபோது வீட்டின் உள்ளிருந்து சூர்யா என்ற நபர் வெளியில் வந்துள்ளார். அது குறித்து கேட்டபோது இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் தகராறாக முற்றியது. அப்போது சூர்யா வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து சிவாவின் வயிற்றில் குத்தியுள்ளார். அக்கம் பக்கத்தினர் காயமடைந்த சிவாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக செம்மஞ்சேரி போலீசார் சூர்யாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேடவாக்கத்தில் மின் அழுத்தம் காரணமாக தீப்பற்றிய மின்பெட்டியால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சென்னை மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் பிரதான சாலையில் உள்ள மின் மாற்றியில் உயர் மின் அழுத்தம் காரணமாக தீப்பிடித்து எரிந்தது. இதனை கவனித்த பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அங்கு வந்த மின் ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து மண் மற்றும் தண்ணீரை கொண்டு தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தினால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் மின்பெட்டியில் இதுபோன்று அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் உடனடி நடவடிக்கை தேவை என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சையில் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை பாம்பு கடித்த நிலையில் குழந்தையை இருசக்கர வாகனத்தில் போக்குவரத்து காவலர் அழைத்துச் சென்ற சம்பவம் பாராட்டை பெற்றுள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோவில் அருகே உள்ள பூங்காவிற்கு கவிதா என்பவர் தனது 2 பெண் குழந்தைகளுடன் வந்துள்ளார். அப்போது அவரது 2வது மகள் நித்யஸ்ரீ பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தபோது பாம்பு கடித்துள்ளது. அதனையடுத்து ஆம்புலன்ஸ் அழைத்தும் நீண்ட நேரமாகியும் வரவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் ராஜகண்ணன் தனது இருசக்கர வாகனத்தில் சிறுமியை தாயுடன் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் பூங்காவில் தனியாக இருந்த மூத்த மகளையும் அழைத்து வந்து மருத்துவமனையில் விட்டுள்ளார். இந்த சம்பவத்தை கண்ட மக்கள் காவலருக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே காட்டு யானை தாக்கி உயிரிழந்த விவசாயியின் சடலத்தை சாலையில் வைத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேலக்கரை, கங்கனப்பள்ளி கிராமங்களுக்கு முறையான சாலை வசதி இல்லாததால்
யானைகள் நடமாட்டம் உள்ள வனப்பகுதி வழியாக நடந்து செல்ல வேண்டிய சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் வெங்கடேஷப்பா என்ற விவசாயி மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக சென்றபோது வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை அவரை தாக்கியது. இதில் உயிரிழந்த விவசாயியின் உடலுடன் தளி குமலாபுரம் சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கிராமத்திற்கு சாலை வசதி செய்து தர வேண்டும், இறந்தவர் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. மேட்டூர் காவிரி ஆற்றில் செம்மண் அள்ளிய குழியில் சிக்கி அணையை சுற்றி பார்க்க வந்த நபர் உயிரிழந்துள்ளார். சேலம் மாவட்டம் ரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்த சத்யராஜ் வெல்டிங் வேலை செய்து வந்தார். இவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மேட்டூர் அணையை சுற்றி பார்க்க சென்று அணையை ஒட்டியுள்ள காவிரி கரையில் குளித்துள்ளார். அப்போது செம்மண் அள்ளிய குழியில் சிக்கி சத்யராஜ் திடீரென மூழ்கினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கு பின் அவரின் உடலை மீட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நீர்த்தேக்க பகுதியில் சமூக விரோதிகள் செம்மண் திருடுவதால் பலர் பள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். உதகையில் மயானத்தில் உலா வந்த கரடி பொதுமக்கள் வீடியோ எடுப்பதை கண்டவுடன் கரடி கத்தி மக்களை அச்சுறுத்திய காட்சி வைரலாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் புலி, சிறுத்தை, கரடி, யானை உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதிகளில் இருந்து வெளியேறும் கரடிகள் குடியிருப்பு பகுதிக்குள் உலா வருவது வழக்கமாகியுள்ளது. இந்த நிலையில் கோடமந்து மையான பகுதியில் கரடி ஒன்று உணவு தேடி உலா வந்தது. அதனை கண்ட அப்பகுதி மக்கள் செல்போனில் வீடியோ எடுத்தபோது கரடி கத்தியும் எழுந்து நின்றும் அவர்களை அச்சுறுத்தியது. எனவே மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் கரடியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தூய்மை பணியாளர்களின் நலன் காக்கும் பொருட்டு தமிழ்நாடு முழுவதும் அரசு சார்பில் உணவு வழங்கப்படும் என கடந்த நவம்பர் மாதம் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இந்த காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். தேனியில் நாம் தமிழர் தாவேக இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் தாவேக நிர்வாகிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேனியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் நிகழ்ச்சிக்கு பின் செல்ல முற்பட்டார். அப்போது 5 கார்களில் வந்த தாவேக நிர்வாகிகள் துரைமுருகன் அருகில் விஜய் விஜய் என கோஷமிட்டுள்ளனர். இதன் காரணமாக தாவேகவினர் நாம் தமிழரினரிடையே மோதல் ஏற்பட்டு கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது. இந்த நிலையில் தாவேக நிர்வாகிகள் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள தாவேக தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி மற்றும் சின்னமதூர் நகர செயலாளர் சலாம் ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் அருகே பட்டாசு தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் படுகாயமடைந்த நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் தனக்கு சொந்தமான இடத்தில் பட்டாசு குடோன் அமைத்து பல்வேறு ரக பட்டாசுகளை தயாரித்து விற்பனை செய்து வந்ததாக தெரிகிறது. இங்கு மாசி என்பவர் பட்டாசு தயாரிக்கும் வேலை செய்து வரும் நிலையில் ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு வெடித்துள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் படுகாயமடைந்த மாசியை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
தென்காசியில் கார் டிக்கியில் அமர்ந்து இளைஞர்கள் பயணித்த வீடியோ வெளியான நிலையில் வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்ய எஸ்பி மாதவன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் வாடகை வாகனத்தில் திருநெல்வேலியில் இருந்து குற்றாலத்திற்கு சென்ற குடும்பத்தினர் இதுபோல அஜாக்கிரதையாக பயணித்தது தெரியவந்தது. இதையடுத்து வாகன ஓட்டுநர் ராஜசேகர் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அவரின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஆக்கிரமிப்பு காரணமாக கோயில் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உளுந்தூர்பேட்டையில் அமைந்துள்ள அமச்சார் அம்மன் கோயில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் முறையாக பராமரிக்கப்படாததால் கோயில் சிதிலமடைந்து காணப்படுகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு பாலாலயம் செய்யப்பட்டு கோயில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த நிலையில் கோயிலை சுற்றியுள்ள இடங்களை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து மனு அளித்தும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி கட்டுமான பணிகளை மேற்கொண்டு விரைவில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் ஊதுபத்தி தொழிற்சாலையின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா கன்னிகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் அப்பகுதியில் ஊதுபத்தி தயாரிக்கும் தொழிற்சாலையை கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தி வருகிறார். இந்த நிலையில் செந்தில்குமாரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் மாமூல் கேட்டு தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு செந்தில்குமார் மறுத்த நிலையில் அவர் தொழிற்சாலை மீது வெங்கடேசன் பெட்ரோல் குண்டு வீசியதாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவத்தால் ரூபாய் 30,000 மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. கேரளாவில் இருந்து கோவைக்கு காரில் போதைப்பொருள் கடத்த முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். கோவையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதை தடுக்க காவல்துறை ஆணையர் கண்ணன் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குனியமுத்தூர் சுகுணாபுரம் சோதனை சாவடி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை நடத்தினர். அப்போது அதில் உயர் ரக போதைப் பொருளான மெத்தபெட்டமைன் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கேரளாவை சேர்ந்த ஹஷ்னுபில் ரஹ்மான் என்பவரை கைது செய்த போலீசார் 3 லட்சம் மதிப்பிலான 90 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறையில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் 373 பேருக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து உணவருந்தினர். கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு வழங்கும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் பிரசாத் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பணியில் ஏதேனும் குறைகள் உள்ளதா என்பது குறித்து கேட்டறிந்தார். உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர் ஆகிய நகராட்சிகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன், ஆட்சியர் பொற்குடி ஆகியோர் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவுகளை பரிமாறிய அமைச்சர் அவர்களுடன் இணைந்து சாப்பிட்டு மகிழ்ந்தார். திருத்துறைப்பூண்டி அருகே குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அருகே உள்ள கள்ளிக்குடி பகுதியில் 700க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு வசிக்கும் மக்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் வழியாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராததால் அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். சுமார் 3 கிலோமீட்டர் வரை சென்று தண்ணீர் எடுக்க வேண்டிய சூழல் நிலவி வருகிறது. ஆத்திரமடைந்த பெண்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர்.
சென்னை கிண்டி மெட்ரோ எதிரே மதுபோதையில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிண்டி மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு எதிரே பழசாறு கடைக்கு பெண்கள் இருவர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது மதுபோதையில் அங்கு வந்த இருவர் பெண்களை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக தெரிகிறது. இதுகுறித்து அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இருப்பினும் மதுபோதையில் இருந்த நபரை அவர்களை தேடி சென்று தட்டி கேட்டனர். அப்போது பெண் போலீசார் ஒருவருக்கும் பாலியல் தொல்லை அளித்தது தெரியவந்தது. இச்சம்பவம் தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி மற்றும் சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கீழக்கரை கிராமத்தை அமைந்து உள்ள ஏறு தழுவுதல் அரங்கில் 7வது ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 1200 காளைகள் பங்கேற்றன. அவற்றை மடக்கி பிடிக்க 500 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர். வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் உக்கடம் பேருந்து நிலையத்தில் முதிய தம்பதியை ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்கடம் பேருந்து நிலையத்திற்கு வந்த முதிய தம்பதி ஆட்டோவில் செல்வதற்காக ஓட்டுநர்களிடம் வாடகை குறித்து பேசினர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் முதிய தம்பதியை கீழே தள்ளிவிட்டு தாக்கினர். இச்சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூரில் பூச்சி தாக்கியதால் தாளடி நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருத்துறைப்பூண்டியில் மடத்தண்டலச்சேரி, பருத்திச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் 500 ஏக்கர் பரப்பளவில் தாளடி பயிர்கள் பயிரிடப்பட்டு இருந்தன. நன்கு விளைச்சல் வந்த நிலையில் பால் பிடிக்கும் பருவத்தில் பூச்சி தாக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் பயிர்களின் உள்ள பால் உறிஞ்சப்பட்டு முற்றிலுமாக கருப்பு நிறமாக மாறியது. எந்த மருந்தை அடிக்க வேண்டும் என தொடர்பு கொண்டாலும் வேளாண் துறை அதிகாரிகள் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீனாவின் அரசி எனப்படும் பவுலோனியா பார்சினி மலர்கள் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பூத்து குலுங்குகின்றன. சீனாவின் அரசி என பவுலோனியா பார்சினி என்ற வகை மலர்கள் அழைக்கப்படுகிறது. இந்த மரங்கள் அங்கு பல்வேறு சாதனங்கள் செய்வதற்காகவும் மர இழைகள் தயாரிப்பதற்காகவும் வளர்க்கப்படுகிறது. காலத்தில் மரம் முழுவதும் உள்ள கிளைகளில் மலர்கள் பூத்து குலுங்கும். பார்ப்பதற்கு மரமே வெள்ளை நிறம் கலந்த இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். இவ்வகை மரங்கள் இந்தியாவில் அரிதாகவே காணப்படும் நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பூத்து குலுங்கும் பவுலோனியா மலர்களை சுற்றுலா பயணிகள் ரசித்து காண்கின்றனர். கரூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 7வது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் பங்கேற்றனர். சாலையில் அமர்ந்து கொளுத்தும் வெயிலில் நூதன முறையில் முக்காடு அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களிடம் முகவரி கேட்பது போல் நெருங்கி சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டு உள்ளார். முகப்பேர், நொளம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் நடந்து செல்லும் பெண்களை குறிவைத்து முகவரி கேட்பது போல் அணுகி அவர்களுக்கு ஒரு நபர் பாலியல் தொல்லை கொடுத்து உள்ளார். பட்டப்பகலில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு வருவது முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த ஃபைஸ் அகமது என்பது உறுதியானது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு உள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை தருமபுரம் ஞான நம்பிக்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் 79வது கௌரவ விரிவுரையாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ள மாத ஊதியம் 57,800 ரூபாய் வழங்கப்படாமல் குறைந்தபட்சமாக 25,000 ரூபாய் மட்டுமே 11 மாதங்களுக்கு வழங்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
உயர்நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தி நிரந்தர பணி, மகப்பேறு விடுப்பு, வருங்கால வைப்பு நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதனால் மாவட்ட அரசு கல்லூரியில் வகுப்புகள் பாதிக்கப்பட்டன. கோவையில் உலாவரும் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான டெஸ்லா சைபர் கார் அனைவரிடமும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. உலக புகழ்பெற்ற எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவன தயாரிப்பான சைபர் ட்ரக் கோவையின் முக்கிய சாலைகளில் முதன்முறையாக வலம் வந்தபோது மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். விண்வெளி ஓடம் போன்ற அதன் வித்தியாசமான வடிவமும் துருப்பிடிக்காத இரும்பு கவசத்தால் ஆனக்கரை பார்த்ததால் ஏதோ ஹாலிவுட் பட காட்சி போல் இருப்பதாக மக்கள் கூறுகின்றனர். இந்த வாகனம் துப்பாக்கி தோட்டாக்களையே தாங்கும் வல்லமை கொண்டது என்பது கூடுதல் அம்சம். கோவையின் அவினாசி சாலை மற்றும் ஆர்எஸ்புரம் பகுதியில் இந்த வாகனம் தென்பட்டபோது கார் பிரியர்கள் ஆர்வத்துடன் தங்கள் செல்போன்களில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர். தஞ்சையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு குந்தவை நாச்சியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அனைத்து அரசு கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் UGC நிர்ணயித்த 57,800 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும், PF, EBF 12 மாத சம்பளம், ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு, ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 25 லட்சம் பணிக்கொடை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் டாஸ்மாக் ஒப்பந்த பணியாளர்கள் பணி நிரந்தரம் வழங்க கோரி 3 மணி நேரம் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து டாஸ்மாக் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் மற்றும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் திரும்பப் பெறுவதை கண்டித்து 3 மணி நேரம் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தாலுகாவில் உள்ள அனைத்து கடைகளும் அடைத்து டாஸ்மாக் ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாச்சலூர் ஒட்டன்சத்திரம் பிரதான மலை சாலையில் ஒற்றை யானை நீண்ட நேரம் முகாமிட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடந்த சில மாதங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறி வரும் காட்டு யானைகள் பாச்சலூர், கேசிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் முகாமிட்டு பயிர்களை சேதப்படுத்துவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் பாச்சலூரில் இருந்து ஒட்டன்சத்திரம் செல்லும் பிரதான சாலையில் ஒற்றை காட்டு யானை ஒன்று உலா வந்தது. நீண்ட நேரமாக சாலை அருகிலேயே நின்றதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் செல்போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த நபரையும் யானை திடீரென விரட்டியது. பின்னர் யானை அந்த இடத்தை விட்டு அகன்று வனத்திற்குள் சென்ற பின்னரே வாகனங்கள் செல்ல தொடங்கின. பிரதான மலை சாலைகளில் காட்டு யானைகள் முகாமிடுவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தற்காலிக பணியாளர் மதுபோதையில் கோயில் வளாகத்தில் படுத்து கிடந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இந்த 2022 ஆண்டு முதல் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முழுநேர அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அன்னதான திட்டத்தில் உணவு பரிமாறும் பணியில் ஈடுபட்டு வரும் கார்த்திகேயன் கோயில் வளாகத்தில் மதுபோதையில் கிடந்து உள்ளார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் பணியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.